தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டம் சீமாந்திராவில் தொடர்ந்து வரும் நிலையில் தனி மாநிலத்தை உருவாக்க அமைக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர்கள் குழு டெல்லியில் ஆலோசனை நடத்தியது. தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க கடந்த 3ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததிலிருந்து கடலோர ஆந்திரா ராயலசீமா மண்டலங்களை உள்ளடக்கிய சீமாந்திராவில் தொடர் போராட்டங்கள் நடந்து வருவதால் 13 மாவட்டங்களில் இயல்பு நிலை முற்றிலும் முடங்கியுள்ளது. ஆனாலும் தெலங்கானா விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியாக இருக்கும் நிலையில் தெலங்கானாவை உருவாக்குவது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் வெள்ளியன்று காலை கூடியது. உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தலைமையிலான குழுவில் 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த போதும் அமைச்சர்கள் குலாம் நபி ஆசாத், வீரப்ப மொய்லி, ஜெய்ராம் ரமேஷ், வி நாராயணசாமி என 5 பேரே பங்கேற்றனர். உடல் நலமில்லாத ராணுவ அமைச்சர் ஏ அந்தோணியும் வெளிநாட்டு பயணம் காரணமாக நிதியமைச்சர் ப சிதம்பரமும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. எல்லை வரையறை, தொகுதிகள் பிரிவினை குறித்தும் சட்டம், நிதி மற்றும் நிர்வாக அம்சங்கள் உள்ளிட்ட பிரிவினைக்கான பல்வேறு அடிப்படை விஷயங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். தெலங்கானாவுக்கு எதிராக பயங்கர கலவரம் மூண்டதை தொடர்ந்து கடந்த 7 நாளாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் விஜயநகரத்தில் வெள்ளியன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை 9 மணி நேரம் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. சனிக்கிழமையிலிருந்து முற்றிலும் ஊரடங்கு உத்தரவை வாபஸ் பெற திட்டமிட்டுள்ளதாக விஜயநகர மாவட்ட கலெக்டர் காந்திலால் தாண்டே தெரிவித்தார். கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மின்துறை ஊழியர்கள் ஃபைலின் புயலை கருத்தில் கொண்டு போராட்டத்தை முடித்துக் கொண்டு வெள்ளியன்று காலையிலிருந்து பணிக்கு திரும்பியுள்ளனர். இதனால் சீமாந்திராவின் அனைத்து மாவட்டங்களிலும் மின் தட்டுப்பாடு பிரச்சினை படிப்படியாக தீரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.